Sorry ass DJ. அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சேரும். சார் பார்க்கவே கஷ்டமா இருக்குங்க. இப்படி ஒரு ஏழை நான் பார்த்தது. அது இவர் எந்த மாதிரி ஒரு ஏழைனா நவீன ஏழை. எந்த அளவுக்கு நவீன ஏழைனா இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இவரோட சொத்து மதிப்பே 2 கோடி ரூபாய் பக்கம் இருக்கு. அது போக 54 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைங்க இருக்கு. 7 லட்ச ரூபாயில ஒரு கார் இருக்கு. மறுபடியும் ஒரு 5 லட்ச ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி நகைங்க இருக்கு. ஏழை ஒரு என்ன ஏழை? நவீன ஏழை. பாவம் வாடகை கட்டப்பல காசு இருக்கு. ஆனா இதையும் நம்புறானுங்க. எப்படியே தெரியல. கட்சியோட தலைமையில இருந்து அடிமட்டம் தோண்டவரே எல்லாம் பொய்யா பேசிட்டு இருக்கானுங்க. எதுக்கு இவ்வளவு போய் பேசுறாங்கன்னே தெரியல. அந்த சட்டமன்றத்துக்கு உள்ள போகும்போது ஏன்னா எனக்கு மேல் நம்பிக்கை இல்ல. ஏன்னா விக்னேஷ்ங்கிறவன் பெரிய பணக்கார வீட்டு பையனோ அல்லது பெரிய அரசியல் பாரம்பரிய குடும்பமோ, எங்க தாத்தா மந்திரியா இருந்தாரு, எங்க அப்பா எம்எல்ஏவா இருந்தாருலாம் இல்ல. விக்னேஷ்ங்கிற ஒரு சாதாரண டீ கடைக்காரோட பையன். இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது இது வரலாறு ஏதோ சொல்ல வருது. இந்த காலம் இந்த மண்ணுக்கு ஏதோ சொல்ல வருது. கோட்டையில போய் சட்டசபையில உட்காரும் போது ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த 38 வயசுல கிடைச்சிச்சுன்னா என் வாழ்க்கையில நான் ஜெயிச்சிட்டேன். விக்னேஷ்ங்கிறவன் பெரிய பணக்கார வீட்டு பையனோ அல்லது பெரிய அரசியல் பாரம்பரிய குடும்பமோ, எங்க தாத்தா மந்திரியா இருந்தாரு, எங்க அப்பா எம்எல்ஏவா இருந்தாருலாம் இல்ல. விக்னேஷ்ங்கிற ஒரு சாதாரண டீ கடைக்காரோட பையன்.